ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு சோயா பீன்ஸ் பிரியாணி செய்யலாங்க. வாங்க பார்க்கலாம் சோயா பீன்ஸ் பிரியாணி எப்படி செய்யலாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. மீல் மேக்கர், அப்புறம் வந்துட்டு சீரக சம்பா அரிசி 5 பவுல் எடுத்துருக்கேங்க சின்ன பவுலில். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பிரியாணி மசாலா, எண்ணெய், நெய், சில்லி பவுடர், பிரியாணி தேவையான பிரியாணி இலை, பட்டை, ஸ்டாரு இதெல்லாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் வந்துட்டு 5 பவுல் அரிசினாலும் 5 ஆனியன் எடுத்துருக்கேங்க. அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, தக்காளி, ஒரு பெரிய தக்காளிங்க. சின்ன பழமாக இருந்தால் 2 பழம் எடுத்துக்கோங்க. இது தாங்க இன்க்ரீடியன்ஸு. வாங்க நம்ம வந்துட்டு எப்படி சோயா பீன்ஸ் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. பாத்திரம் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சமும் அப்புறம் நெய் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. நெய் கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். நம்ம இறக்கி வச்சுட்டு தம் போடுவோம்ல, அப்போ 2-3 ஸ்பூன் விட்டு வச்சுட்டா நல்லாயிருக்குங்க வாசனையாக. இப்போ பிரியாணிக்கு தேவையான அந்த மசாலாலாம் போட்டுக்கலாங்க. அப்புறம் வந்து ஆனியன் போட்டுக்கலாங்க. ஆனியன் போட்டாச்சுங்க. நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கினாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் வேகும். வெங்காயம் வதங்கட்டுங்க. நம்ம மூடி வச்சுட்டோம், வதங்கட்டும். நம்ம வந்து சோயா பீன்ஸில் வந்துட்டு உப்பு காரம் பிடிக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பும் காரமும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து இதில் கொஞ்சம் உப்பு பிடிச்சிருக்கும், அப்புறம் காரமும் இருக்கும். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டாச்சுங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போதுங்க. நம்ம அப்படியே அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம வெங்காயம் வந்துருச்சா, வதங்கிடுச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா. பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது சின்ன ஸ்பூன் தாங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா 5 பவுல் அரிசி போட்டிருக்கேன். போடுங்க. இஞ்சி பூண்டும் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ தான் வாசனை லைட்டாக வருது, இந்த இஞ்சி பூண்டு வாசனை. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வருது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் போட்டு 5 நிமிஷம் நல்லா மெல்ட் ஆகிடுங்க தக்காளி. அதுக்கப்புறம் நம்ம எந்த இன்க்ரீடியன்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாங்க. ஓரளவு வதங்கிடுச்சுங்க. நல்லாவே வதங்கிடுச்சுங்க தக்காளி.
பிரியாணி மசாலா போட்டுக்கலாங்க. இது காரமே இருக்காதுங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு போதுங்க. நம்ம பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், சோயாபீன்ஸில் வேறு மிளகாத்தூள் போட்டிருக்கோங்க, போதும். அப்புறம் வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சோயாபீன்ஸ் போட்டுக்கலாம். சோயாபீன்ஸ் போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. நம்ம இந்த மசாலாலாம் வந்துட்டு உப்பு இறங்குறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. மசாலா நல்லா இறங்கிடுச்சுங்க சோயாபீன்ஸில். நான் சின்ன பவுலில் 5 பவுல் அரிசி போட்டிருக்கேங்க. இப்போ அதே பவுலில் 10 பவுல் தண்ணி, இதில் 6 பவுல் தண்ணி இருக்குங்க. அஞ்சு பவுல் அரிசிக்கு 10 பவுல் தண்ணிங்க. நான் ஏற்கனவே வந்துட்டு 6 பவுல் ஊற்றிட்டேன். இப்போ 4 பவுல் தண்ணி. இப்போ தண்ணி கொதிக்கட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குதான்னு பார்க்கலாங்க. இன்னும் கொதிக்கலைங்க, இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஓகேங்க, கொதிக்கவும் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, மலை நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சுங்க, இப்போ நம்ம அரிசி போடலாம். அரிசியை முன்னாடியே கழுவி தண்ணி எல்லாம் வடிகட்டி வச்சுட்டேங்க. அரிசியெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ மேலாக வந்துட்டு புதினா கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், அப்புறம் வெந்ததுக்கப்புறம் போட முடியாது. உப்பு இருக்குங்க. ஓகேங்க, அரிசி போட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்மில் வச்சுக்கலாங்க ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓரளவுக்கு வெந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஹாஃப் பாயில் வெந்துருச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாங்க 5 நிமிஷம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வாங்கங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன். கொஞ்சம் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போங்க. ஆமாங்க, ஓரளவு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தோசை தவா வச்சு தம்மு போட்டுடலாங்க. தம் போட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ நான் தோசை தவா வச்சுட்டேங்க. அடியில் தம்மு மட்டும்தான் போடணும். கொஞ்சம் வெந்துருச்சுங்க, தம் போட்டோம்னா சரியாக போயிடும். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு தம் போட்டுடலாங்க. கார்னரில் ஊற்றிட்டோம்னா ஒட்டாதுங்க.
சென்டராக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. தம் வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் போதுங்க. ஏற்கனவே வெந்துருச்சு. 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வச்சிடலாங்க. இப்போ நெய் ஊற்றியாச்சுங்க. அவ்வளோதான், தம்மில் மட்டும் வச்சா போதும். அவ்வளோதாங்க, வெயிட் வச்சாச்சு. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. தம் போட்டாச்சுங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. ரெடி ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. குழையலைங்க, நல்லா வந்திருக்குது பொல பொலன்னு. வீடியோக்கு பார்க்குறப்போ ஒயிட்டாக தெரியுதுங்க அரிசி, ஆனால் நல்ல காரம் தாங்க. அது ஏன் தெரியுதுன்னு தெரிலங்க. நல்ல காரசாரமாக நல்லா வாங்க இருக்கு. இருங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க பிரியாணி. இல்லை கம்மன்னு வாடை அடிக்குதுங்க. சீரக சம்பா பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூடாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் இது கொஞ்சம் நல்லா காரம் சாரமாக நல்லா இருக்குங்க. இன்றைக்கி சோயாபீன்ஸ் பிரியாணிங்க, வாங்க சாப்பிட்லாம். ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரைடே, எல்லாருக்கும் பசங்களுக்கெல்லாம் லீவுங்க. சரி, பிரியாணி செஞ்சிடலான்னு சோயாபீன்ஸ் பிரியாணிங்க. அப்படியே சீரக சம்பா போட்டு மணமணன்னு மணக்குதுங்க. சோயாபீன்ஸ் பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய் தொக்குங்க. கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் தயிர் பச்சடிங்க. கொஞ்சமாக பிரியாணியில் நெய் விட்டுக்கலாங்க. இன்றைக்கி சமையல் இவ்வளோதாங்க, வாங்க சாப்பிட்லாம்.